மறைமுக வருமானம். மறைமுக வருமானம் ஏற்படுத்தி தருதல். எவ்வாறு நம் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை வேகமாக சீரடையக்கூடிய காலம், அதாவது வேலையாகட்டும் எதுவாக இருந்தாலும் வேலை அமைப்பில் மாற்றங்கள், திடீர் தேவைகள் பூர்த்தி செய்தல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இவையெல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் நம்ம கும்பராசிக்காரங்க எவ்வாறு அனுபவிக்க போகிறாங்க. விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது செப்டம்பர் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே, ஐயா நாளே விஷயம் நன்றாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த முறை திடீர் வருமானம் என்று சொல்லக்கூடிய மறைமுக வருமானத்தை நாம் இந்த மாதம் ஈட்டி தரப்போகிறது. எதுவானா இருக்கட்டும் சாமி, ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு கண்டிப்பாக செல்வங்கள் வந்து சேரப்போகுது. திடீர் என்ற அதிர்ஷ்டங்களை நம்ம வாழ்வில் நடைபெறப்போகுது. திடீர் திருமண யோகத்தையும் ஏற்படுத்தி தரப்போகிறார். யாராலையும் இதெல்லாம் மாற்ற முடியாது. இந்த காதல் உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை, அதுதான் சொன்னேன், எவ்வாறு நம்ம வாழ்க்கை தரம் இருக்க போகுதுன்னா, திடீர் திருமண உறவு, அந்த காதல் சம்பந்தப்பட்ட உறவுகள் ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் இப்போ கைகூடி விடும். திடீர் திருமண வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்துடும் சாமி. எதுவுமே இப்போதைக்கு நம்மளால் நிறுத்தவே முடியாது. காதல் திருமணமோ காதல் சார்ந்த உறவுகளோ இப்போ கவனத்தோடு இருந்துக்கக்கூடிய நாட்களாக இந்த காலம் இருக்கப்பெறுது. தேவையில்லாத அடுத்தவருடைய பஞ்சாயத்துக்கு நாம் போகாமல் இருப்பது பெரிய நன்மை. அடுத்தவருடைய சொத்துக்கு நாம் ஆசைப்படாமல் இருப்பது இந்த நேரத்தில் ரொம்ப நன்மையாக இருக்க வேண்டும். கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி நடைபெற்றாலும் சில பேருக்கு வயதுக்கேற்றால் போல் சுற்றுக்கேற்றால் போல் நல்ல நிலைமையில் தான் இருக்காங்க. சனி பகவான் ஏற்றம் தரக்கூடிய இடத்துல நல்ல செல்வத்தையும் கொடுத்துதான் இருக்காரு. 2ஆம் இடத்து ராகு பகவானும் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துதான் இருக்காரு. 8ஆம் இடத்துல அதை எல்லாத்தையும் நாம் தேவையில்லாத ஆசையும் கட் பண்ணி தான் இருக்கார். அதாவது எவ்வளோ தூரம் நாம் ஆசையை உண்டு பண்ணுறோமோ அதுக்கான தேவைகளையும் குறைத்து கொண்டு தான் இருக்கார். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் வீட்டிருப்பதும் நம்மளுக்கு துன்பத்தையும் அதாவது எப்படி சொல்கிறதுனா, வீடு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் நிம்மதி இல்லாத ஒரு குழப்பு தான். வீடு சார்ந்த விஷயத்துலையோ நம்மளுக்கு கவனத்தோடு இருந்துக்கு வேணும். கணவன் மனைவி உறவில் சற்று சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய மாதமாகவும், மனைவியால் வருமானத்தை அதிகம் பெறக்கூடிய லாபம் தரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது. திடீர் செல்வ அமைப்பு என்று சொன்னால், நாம் வீட்டை விட்டு வெளியேறதோ அல்லது வெளியூர் சென்று நாம் பிழைச்சிருந்தால் அதனால் ஆதாயம் கிடைக்கும். ஐயா கண்டிப்பாக வெளியூர் மட்டும் சென்றிருந்தால், கும்பராசிகாரங்க இந்த ஜென்மசனி நடைபெறும்போது உங்கள் வாழ்க்கை தரம் உயர வேண்டும், நாம் கடந்து வந்த கடனமான காலத்தை எல்லாம் தாண்டிட்டோம் அப்படின்னு நினச்சி இந்த முறை வெளியூருக்கு நாங்கள் வெளியே போய் நாங்கள் வேலை செஞ்சு பொழைச்சிக்கிறோம்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஆஃபரான காலம் என்று கூட கொடுத்துப்பேன். நான் இன்னும் கூட சொல்கிறேன், நான் இந்த கண்டகச்சனி, 7.5 சனி, அஷ்டமத்து சனி இவை காலத்தில் நாம் வெளியூர் சென்று பிழைக்கின்ற பாக்கியம் பெறுவோம். ஏன்னா அந்த காலம் அது மாதிரி உகந்த காலம். ஏன்னா இந்த நடுத்தர வயதுக்கு எல்லாருக்கும் ஏற்புடைய காலம். சற்று சஞ்சலமும் தரும், ஆனால் உயர்வினை தரும். கண்டிப்பாக சனி பகவானுடைய ஏற்றத்தை யாராலும் கவனிக்கவே முடியாது. மற்றவங்க சொல்கிறோமோ இல்லையோ, அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். திருமண பாக்கியம் இல்லாதவருக்கெல்லாம் திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்துடுவார். குழந்தை பேர் இல்லாதவருக்கு குழந்தை பேரை ஏற்படுத்தி தருவர் வேறு யாருமே கிடையாது. சனி பகவான் ஒருவரே போதும். மற்றவர் கொடுக்குறாங்களோ இல்லையோ, இது யாராலையும் தடுக்கவே முடியாது. குழந்தை பேருக்கு குரு பகவான் தான் இல்லை, சனி பகவான் ஒருவரே போதும். நம்ம கர்மாவை செய்யணும் அல்லவா, அந்த கர்மாவை கொடுக்கின்ற பாக்கியம் பெறுவதே அந்த சனி பகவானுடைய தன்மை. நம்ம கர்மாவனை நம்ம உடலை தடகடம் படுத்துட்டு இதை மாதிரி அமைப்பு படுத்துதான் அவருக்கு தேவையான அளவுக்கு நம்மளுக்கு யாருன்னா ஒரு வாரிசை கொடுத்து நம்ம கர்மாவை, தீவன கர்மாவை ஏற்படுத்தி தந்து நம்ம வாழ்க்கை தரத்தை திரும்பி ஆப்ரேட் பண்ணி விட்டுடுவார். ஐயா ஒரு சுற்று வரும் பொழுதே தண்டனை தரக்கூடிய காலம்தான். 2வது சுற்று உயிர்வனை தரும் தான். 3வது சுற்று ஆத்மகாரகன் என்று சொல்கிற நம்ம முக்தி பெறக்கூடிய காலம். இதெல்லாம் நம்ம ஏற்றே தீரணும். நாம் ஏற்றே தீரணும். 90 வயது என்பதை விட நம்ம அதுக்கு நடுவில் போகிறதோ கொள்றதோ இறை நாட்டத்தோடு நாம் வாழ்ந்து கொள்ளக்கூடிய காலமாகவும், இறைப்பற்று அதிகரிக்கும். தேவையில்லாத இல்லீகல் உறவுகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் கட் பண்ணி இருப்பது ரொம்ப நல்லதான காலம். ஏன்னா அதனால் தண்டனை பெறக்கூடிய காலமாகவும் இந்த காலம் உகந்த காலமாக அமைச்சுதையா.
ஏன்னா செவ்வாயுடைய பார்வை நேரடியாக 8ஆம் இடத்துல விழுத்தாலையோ நம்மளுடைய அதாவது கேஸோ நம்முடைய வம்பு வழக்குகளோ எல்லாத்தையுமே தட்டி தூக்கி பார்க்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும். 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்திருந்தாலும் அவரால் பாதிக்கப்படக்கூடிய காலமாகவும், அதாவது தேவையில்லாத விஷயத்தை நாம் எடுப்பது, அடுத்தவருக்கு ஜாமீன் போடுறதோ அந்த பிரச்சனைகள்லாம் நம்ம இப்போ தான் முன்னெடுத்தோம். இது வரைக்கும் வம்பு வழக்குகள் வரலனா அந்த வம்பு வழக்கெல்லாம் இப்போ தட்டி தூக்கி பார்ப்பாங்க. பிள்ளைகள் வழியில் நல்ல முன்னேற்றம் காணலாம். நான் சொல்வது இந்த நேரத்தில் எல்லாருக்கும் உகந்த காலமாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஐயா பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் கல்விகளோ அதெல்லாம் எதனா இருந்தால் இனிமேல் தடை எதுவும் வராது, பயப்படணும் அவசியமே இல்லை. 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவானும் கேது பகவானும் வீட்டிருக்காங்க. அந்த பார்வையால் தான் நம்மளுக்கு திடீர் செல்வ அமைப்பை ஏற்படுத்தி, திடீர்னு லாட்டரி யோகமோ திடீர்னு நமது பணவரவோ நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கும். திடீர் மகசூல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு பெரும். விவசாயம் சார்ந்திருந்தாலும் சரி, கம்பெனியில் ஒர்க்கில் நம்மளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாலும் சரி, வெளியூரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அமைச்சாலும் எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு உகந்த மாதமாக, அதாவது மற்ற கிரகங்கள் கொடுக்குதோ இல்லையோ, சூரிய பகவானால் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த மனச்சோர்வு எல்லாம் நீங்கிவிட்டு அரசாங்க தரப்பில் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ, அதாவது எனக்கு ஆதார் கார்டு இல்லை, எனக்கு பாஸ்போர்ட் இல்லை, மற்றும் பட்டா கிடைக்கல, பத்திரம் சரியாக கிடைக்கல அப்படின்னு வாய்ப்பில் போட்டிருக்கவங்களுக்கு அரசாங்க தரப்பில் என்னென்ன உதவிகள் பெற வேண்டுமோ அதெல்லாம் இந்த மாதம் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிரும் சாமி. அது ரொம்ப நாளாக நிலுவையிலே போட்டிருந்தால் அதெல்லாம் தும் தட்டி திருப்பி நம்மளுக்கு டஜர் போட்டு எடுத்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான உகந்த காலம் என்று சொன்னால் அது செப்டம்பர் மாத காலமே. சின்ன சின்ன தடைகள் இருக்கும். தவறான விஷயத்தில் மட்டும் இல்லீகல் உறவோ இல்லீகல் விஷயத்திலேயோ அந்த பழக்கம் என்று சொல்லக்கூடிய தவறான விஷயங்கள் அனைத்தையும் இப்பொழுது தட்டி தூக்கி போட்டுடுங்க. இந்த நேரத்தில் எதையும் எடுக்காதீங்க. தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடாதுங்க. கும்பல் சேர நேரத்திலேயோ அல்லது இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது மிகவும் சிறப்பினை தரும். கேட்ட இடத்துல செல்வங்கள் வருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த மாதம். ஐயா தட்னா கதவை திறக்குன்னு சொல்கிறோம் இல்லை, அது காலம் வந்து விட்டது. உங்களுக்கான உகந்த காலம் என்று கூட சொல்லுவேன். இதுவரைக்கும் இல்லாமல் இருந்து வந்த மாமியார் வீட்டு உறவுகளோ இல்லை மாமியார் வீட்டு சொத்துக்களோ இதுவரைக்கும் உனக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கோ, பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அவை கூட விடுபடக்கூடிய காலமும் எல்லாமே உங்களுக்கான லஜ்ஜர் கெடுக்க வேண்டிய காலமே அதுதான். இந்த காலம்தான் சுவாமி. அதுக்கான பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவருவதாக இந்த காலத்தை உகந்தமாக காமப்போகுது. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த நிலுவையில் இருந்து வந்த கேஸு கூட, ஐயா கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு கேஸு இதெல்லாம் நான் வித்ட்ரா பண்ணியிருக்கேன், கேஸு போட்டிருக்கேன், எனக்கு எதுவுமே கிடைக்காதா, ஜட்ஜ்மெண்ட்டு கிடைக்காதுன்னா அதெல்லாம் இந்த மாதம் கிடைச்சிரு ஐயா. நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை. இது ஒரு உகந்த காலம் என்று கூட சொல்லுவேன். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இது கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலன் நம்மளுக்கு இந்த நேரத்தில் எல்லாமே எது விடுபட்டதோ அதையெல்லாம் நம்மளுக்கு நிரப்பி கொடுத்துருவாங்க. அந்தந்த கிரகங்கள் அங்கங்கே அமரும் பொழுதெல்லாம் நம்மளுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யப்படும். செவ்வாயாளால் இது வரைக்கும் குழந்தை வழியில், அதாவது பிள்ளைகள் வழியில் நம்மளுக்கு எதனா ஒரு பிரச்சனை கொடுத்துக்கினே இருந்தால் அந்த பிரச்சனை கூட இப்போ தீர்த்து விட்டு அவங்களால நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய காலமாகும். வீட்டில் இருந்து வந்த பிரச்சனை மட்டும் கொஞ்சம் நிலுவை இருக்கும். அவை மட்டும் இனிமேல் தர்ம சங்கடத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதை கண்கூடாக பார்க்கலாம். கடனை இது மேலே நான் வாங்கக்கூடாதுன்னு முடிவுக்கு நீங்கள் வர ஆரம்பிப்பீங்க. இனிமேல் கடனோ கடன் சார்ந்த விஷயத்திலோ என் தலையீடு இருக்காதுன்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய காலம். வெளியூர் சென்று பிழைக்கின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலமாகும். வெளியூர் வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு, வெளிநாடோ வெளியூருக்கோ தேடி தின்கின்ற கும்பராசிக்காரங்களுக்கு இது உகந்த மாதமாகவும், நான் சொல்லப்போனால் இந்த மாதம் ஹையஸ்ட் என்று சொல்லக்கூடிய மாதம், இந்த 12 ராசியில் கும்பராசிக்கு உகந்த மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். தொட்டது துலங்கும், கெட்டது விலகும் என்று சொல்லக்கூடிய மாதமாகவும், அரசாங்கமோ அரசாங்க தரப்பு உத்தியோகமோ அல்லது அரசாங்கத்தில் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்களோ, வேலை சார்ந்த பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும், மக்களுக்காக பணி செய்யக்கூடிய நபரோ, டீச்சர்ஸ் ஆகட்டும், யாராக இருப்பினும் இந்த மாதம் ஏற்புடைய மாதமாகவும், உங்கள் தலைமை பொறுப்பில் நீங்கள் ஏற்றெடுத்த ஒவ்வொரு வேலையை நீங்கள் செய்வதை கண்கூடாக பார்ப்பீர்கள். நல்ல நிகழ்வுகள், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா நல்ல முன்னேற்றம் என்று கூட சொல்லலாம். இந்த மாதம் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்கூடாக காணலாம். 30ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்வில் தொடர்ச்சியாக முன்னேற்றம் என்பதும் தனவரவு என்பதும் அதிகரித்து கொண்டே இருப்பதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. பேப்பரோ இந்த நியூஸ் பேப்பரில் ஒர்க் பண்ணுறவங்க, மீடியா துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம்
இது உகந்த காலம். நடிகர் நடிகைகளுக்கெல்லாம் இது ஒரு உகந்தமான காலம் என்று கூட சொல்லுவேன். இந்த ஆக்டர்ஸு, கலைத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் யாரானா இருக்கட்டும் ஐயா, இந்த முறை உகந்த காலமாக கும்பராசிக்கு வாய்ப்பு தரக்கூடிய காலமாகவும், டீச்சர்ஸ் ஆகட்டும், ஆசிரியர் தொழில் செய்கிறவங்களுக்கு, இந்த மேற்பாளர், இந்த வங்கியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு ப்ரொமோஷன் தரக்கூடிய காலம். சன்மானம் அதிகப்படுத்தி உங்களுக்கான ப்ரொமோஷன் அதிகரித்து எல்லாத்தையும் உங்களுக்கு வேலை திட்டங்கள் எல்லாத்தையும் செயல்படுத்துவோம். உங்களுக்கான உகந்த காலம் என்று சொன்னால் இது செப்டம்பர் மாதமாகவே உங்களுக்கு இருக்க தான் போகுது. ஒரு 20 தேதி வரைக்கும் சற்று பொறுமையுடன் செயல்படுங்கள். உங்களுக்கு உன்னதமான உறவுகள் வந்து சேரப்போகுது. திருப்பியும் அந்த காதல் சமன்பாடில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. தேவையில்லாத உறவுகளில் ஈடுபடாமல் இருப்பது பெரிய முன்னேற்றத்தையும் உங்களுடைய வழிவகை என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெற்றுத்தரும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, இதை மறைச்சு தான் சொல்லணும், இப்படி தான் சொல்லணும், அந்த மாதிரி சொல்ல தான் இப்படி தான் சொல்லணும், அப்படியே நேரடியாலாம் சொல்லக்கூடாது. கடினமான வார்த்தைகளை நாம் உபயோகிக்கவே கூடாது. அது நம்மளையும் சார்ந்து விடும். இவ்வாறு இருக்கிற நிலையத்தில் உங்கள் வேலைகள் எல்லாமே துரிதமாக முடியும். நீங்கள் எதனா கிடப்பில் போட்டிங்கன்னா அந்த வேலையெல்லாம் இனிமேல் எடுத்து செய்யப்படும். உங்களில் களம் என்று சொல்லக்கூடிய ஆடுகளமாகட்டும், விளையாட்டுத் துறையில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், இந்த முறை நீங்கள் வெற்றி பெறுவது உறுதியாக காணலாம். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை, அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா என்று சொல்லி வர, ஓம் சரவணபவ என்று சொல்லி வரவும், திருத்தணி முருகனை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.